அன்பிற்கினியவர்களுக்கு வணக்கம். தஞ்சையிலிருந்து உங்கள் வி சிவா. இன்றைய சிறுகதை திருநீறு திருத்தியது. ரெஸ்வான் மஜித் தெருவிற்குள் நுழைந்த போதே மகபூப்பிற்கு உள்ளுணர்வு உறுத்தியிருக்க வேண்டும். சமையல் கட்டிலிருந்து ஓட்டமாய் ஓடி வந்து தெருவில் எட்டி பார்த்தாள். ரெஸ்வான் அலுவலகம் முடிந்து சைக்கிளில் வீடு திரும்பி கொண்டிருக்க அவரை எதிரில் கடந்து போவோரெல்லாம் திரும்பி ஒரு முறை பார்த்துவிட்டு பின் கடந்து போவது தூரத்தில் நின்று கொண்டிருந்த மகபூப்பிற்கு மட்டுமல்ல, ரெஸ்வானுக்கு கூட வினோதமாக தெரிந்தது. யோசித்து கொண்டே சைக்கிளில் வந்து வாசலில் நின்றார் ரெஸ்வான். அப்போதுதான் முகத்தை பார்த்த மகபூப்பி அதிர்ந்து போய்விட்டாள். பட்டையாக நெற்றியில் திருநீர். ஏற்கனவே பலமுறை அந்த அகன்ற நெற்றியில் திருநீர் சிரித்ததை பார்த்திருக்கின்றாள். ஆனால் இப்போது அப்துல் காதர் வீட்டிலேயே திருநீற்றின் ஊர்வலம் என்றால் போச்சு, எல்லாமே போச்சு. முதல்ல உள்ள வாங்க என்று ரெஸ்வானை இழுக்க மாட்டாத குறையாக இழுத்து கொண்டு உள்ளே போக விவரம் புரியாமல் ரெஸ்வான் திகைத்து நிற்க, ரெஸ்வான் என்றபடி வெளியில் வந்த அப்துல் காதர் ரெஸ்வானின் நெற்றியில் திருநீரை பார்த்து வெந்து போனார். என்ன ஆகுமோ என்ற பதட்டத்தில் மபூப்பி உறைந்து வியர்த்து நிற்க, என்ன என்ற கேள்வியை முகத்தில் ஏற்றி பார்த்தார் ரெஸ்வான். உங்க மனைவி உங்ககிட்ட சொல்லலையா? எதை பத்தி? மதத்தை பத்தி. நம்ம மதத்தை பேர்ல இருக்க வேண்டிய உணர்வை பத்தி, நம்ம ஒற்றுமையை பற்றி, உணர்ச்சியை பற்றி, குறிப்பா உங்களாட்டம் உள்ள விஷமிகளை பத்தி. என்ன சொல்றீங்க நீங்க? நானா விஷமியா? யாருக்கு? நம்ம மதத்துக்கு தான், நம்ம சமுதாயத்துக்கு தான். எதை வச்சு அப்படி சொல்றீங்க? உங்க நெற்றியிலே மின்னதே அந்த திருநீரை வச்சு. இப்ப புரியுது. எல்லாமே புரிந்தது ரெஸ்வானுக்கு. இது எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது, இந்த தொடக்கத்தின் நோக்கம்தான் என்னவென்று. வெளியில் எட்டி பார்த்தார். தெருவாசிகள் அப்துல் காதர் வீட்டையே காவல் காத்து கொண்டிருக்க தெரு முக்கிய புள்ளிகள் வீட்டிற்குள் வந்து நின்றார்கள். அப்துல் காதர் ரொம்ப கண்டிப்பானவர் என்று எல்லோருக்கும் தெரியும். நல்லது கெட்டது எல்லாமே அந்த தெருவை பொறுத்தவரை மட்டுமல்ல, அந்த சமூகத்தை பொறுத்தவரை அவரை கேட்டுக்கொண்டே தான் நடக்கும். மதப்பற்று, மதம் இதற்காகவே தான் வாழ்க்கை என்று நினைப்பவர். எங்கிருந்தோ மாற்றலில் வந்த ரெஸ்வானுக்கு இறக்கப்பட்டு வீடு வாடகைக்கு கொடுத்ததற்கு கரியை பூசிவிட்டார். அப்துல் காதர் வீட்டிலேயே இப்படி என்றால் நாளை அவர்கள் கட்டுப்பாடு எந்த அளவில் தளர்ந்து போகும் என்று சொல்ல முடியாது. தெருவாசிகளின் பார்வைகள் அப்துல் காதரை மேலும் சீண்டியது. வீடு கொடுக்கிற போதே தன்னுடைய மதப்பற்றையும் சார்ந்து இருப்பவர் எப்படி இருக்க வேண்டும் என்றும் படித்து படித்து சொன்னாரே அப்துல் காதர். தன் கணவரை பற்றி தெரிந்திருந்தும் அவரிடம் சொல்லாமல் போனது தன் தவறுதானோ என்று பரிதவித்து போனாள் மகபூப்பி. எல்லோர்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுட்டு இன்னும் 3 மணி நேரத்துல வீட்டை காலி பண்ணணும் என்றார் அப்துல் காதர் தீர்மானமாக. நான் செஞ்ச தப்பு? அமைதியாக கேட்டார் ரெஸ்வான். ஒரு முஸ்லிம் திருநீற்றை நெற்றியில் பூசிக்கிட்டு படியேறி என்னோட வீட்டுக்குள்ள வந்தது. என்ன பொறுத்த அளவுல நான் ஒரு உண்மையான முஸ்லிம் தான். திருநீரில் தத்துவம் இருக்குது. அது பொதுவான ஒரு தத்துவம். அந்த தத்துவம் இந்து முஸ்லிம்னு வித்தியாசம் பார்க்கறது இல்ல. திருநீரை எடுத்து நெற்றில வச்சுக்கிறப்போ நாளைக்கு நீயும் சாம்பல் தான். நீ, அவன், அவர், இவர், இது, அது எல்லாமே பஷ்பமானால் சாம்பல் தான். மனித வாழ்க்கைங்கிறது சாம்பல் போல எதுவுமே இல்லாதது அப்படிங்கிற ஒரு அற்புதமான தத்துவம். அது இந்து தத்துவம் மட்டுமல்ல, மனித தத்துவம். அதை மதிக்கிறதுல ஒன்றும் தப்பில்லை. கூடவே வர்ற வழியில ஒரு இந்து வீட்டுல விசேஷம். மதிச்சு கூப்பிட்டாங்க, போனேன். திருநீரை பூசிக்கிட்டேன். மனிதனை மனிதன் மதிக்கணும். குறிப்பா அவன் இந்துவா இருந்தாலும், கிறிஸ்தவனா இருந்தாலும், முஸ்லிமா இருந்தாலும் மனசை மதிக்க தெரியணும். அவங்க மனச நான் என்னோட மனசா மதிச்சதால அவங்க மனசு சந்தோஷப்பட்டுச்சு. அந்த வகையில நான் ஒரு உண்மையான முஸ்லிம் தான் என்றார் தீர்மானமாக. முகம் மாறிக்கொண்டே வந்த அப்துல் காதர், ரிஜ்வான், இதுவரை மதத்தை பத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப சரியா புரிஞ்சிக்க வச்சுட்டீங்க. பக்கத்து ஊர்ல ஒரு கல்யாணம், போயிட்டு வந்துடுறேன். நீங்க ரெஸ்ட் எடுத்துங்க. அது சரி, மாப்பிள்ளை பேர் என்னன்னு கேட்கலையே? சுப்பிரமணி என்று சொல்லிவிட்டு பெரிதாக சிரித்தார் அவர். ரெஸ்வானுக்கு பெருமையாக இருந்தது. நன்றி. இந்த சிறுகதைக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய மேலான கமெண்ட்ஸை பதிவிடுங்க.
இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னாக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.